ஒரு பெண்ணின் ஈமான் அவளது இதயத்திலும் உடைகளிலும் பிரதிபலிக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் இது குறித்து நமக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றன. இந்த விஷயத்தை ஒவ்வொரு பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும், ஏனெனில் இது நமது வாழ்க்கையின் இலக்கையும் இறைவனுடனான தொடர்பையும் வலுப்படுத்துகிறது. ஈமான் கொண்ட ஒரு பெண்ணின் மிகப்பெரிய அடையாளம் அவள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதாகும். குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஸாபில் பெண்கள் தங்கள் முக்காட்டை தாழ்த்தி உடலின் அழகை மறைத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இது ஒரு பெண்ணின் ஈமானை வெளிப்படுத்துகிறது. அவள் தனது உடைகள் மூலம் அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றுகிறாள். இறுக்கமான உடைகளோ உடலை வெளிப்படுத்தும் ஆடைகளோ ஒரு ஈமான் கொண்ட பெண் ஒருபோதும் தேர்ந்தெடுக்க மாட்டாள். பர்தா அணிவது அவளது ஈமானின் ஒரு பகுதியாகும். அது அவளை பாதுகாக்கிறது மற்றும் சமூகத்தில் கண்ணியத்துடன் வாழ உதவுகிறது. ஈமான் கொண்ட பெண் தனது இதயத்தை தூய்மையாக வைத்திருக்கிறாள். அவள் தேவையற்ற நட்புகளையோ ஆண்களுடனான பொருத்தமற்ற உரையாடல்களையோ தவிர்க்கிறாள். குர்ஆன் கூறுகிறது, பெண்கள் தங்கள் குரலை மென்மையாக்கி பேச வேண்டும். இதனால் மற்றவர்களுக்கு தவறான எண்ணங்கள் ஏற்படாது. ஒரு ஈமான் கொண்ட பெண் எப்போதும் தனது வார்த்தைகளிலும் செயல்களிலும் கவனமாக இருக்கிறாள். சமூக ஊடகங்களில் தனது புகைப்படங்களை பதிவேற்றுவது குறித்தும் ஒரு ஈமான் கொண்ட பெண் எச்சரிக்கையாக இருக்கிறாள். முகத்தை மறைக்காமல் உடலின் அழகை வெளிப்படுத்தும் புகைப்படங்களை பதிவிடுவது ஹராமாகும். இது மற்றவர்களுக்கு தவறான எண்ணங்களுக்கு காரணமாகலாம். அவளது ஈமான் அவளை இத்தகைய செயல்களிலிருந்து தடுக்கிறது. அதற்கு பதிலாக அவள் தனது திறமைகளையும் அறிவையும் பயன்படுத்தி சமூகத்திற்கு நன்மை செய்ய முயற்சிக்கிறாள். ஈமான் கொண்ட பெண்ணின் மற்றொரு முக்கிய அடையாளம் அவளது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஆகும். வாழ்க்கையில் தடைகள் வரும்போது அவள் அல்லாஹ்வை நினைத்து பொறுமையாக இருக்கிறாள். நபிகளின் வாழ்க்கையிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஹபீபின் மகன் இப்ராஹிம் இறந்தபோது அவர் கண்ணீர் வடித்தாலும் அல்லாஹ்வின் தீர்மானத்திற்கு பொறுமையாக இருந்தார். இதைப் போலவே ஒரு ஈமான் கொண்ட பெண் வாழ்க்கையின் துயரங்களை அல்லாஹ்வின் சோதனையாக கருதி பொறுத்துக் கொள்கிறாள். ஈமான் கொண்ட பெண் தனது குடும்பத்திற்கு பொறுப்பாக இருக்கிறாள். அவள் தனது கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் வாழ அறிவுரை கூறுகிறாள். அவர்களை நன்மைக்கு வழிநடத்துகிறாள். தனது வீட்டில் ஈமானின் சூழலை உருவாக்குகிறாள். அவளது வீடு அல்லாஹ்வின் நினைவால் நிரம்பியிருக்கும். கடைசியாக ஈமான் கொண்ட பெண் எப்போதும் நன்மையில் மூழ்கியிருக்கிறாள். அவள் தர்மம் செய்கிறாள், பள்ளிவாசல்களின் கட்டுமானத்திற்கு உதவுகிறாள், சமூகத்திற்காக உழைக்கிறாள். அவள் நம்புகிறாள், மறுமை நெருங்கி வருகிறது, எனவே தனது வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க முயற்சிக்கிறாள். நண்பர்களே, ஈமான் கொண்ட பெண்ணின் இந்த அடையாளங்களை நமது வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சிப்போம். அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஈமானின் பாதையில் வழிநடத்தட்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்றட்டும்.